والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة. இது சூரத்துல் பலத். லா அக்ஸிமு பிஹாதல் பலத் என்கின்ற இந்த சூரா. இந்த சூறாவில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் அல்லாஹு தாலா நாங்கள் இந்த சூறா வரிசையில் பார்த்து வரோம். சூரத்துல் லைல், சூரத்து ஷம்ஸ், அது மாதிரி எல்லாம் ஒரே அளவு சூறாக்களாக இருக்கின்ற இந்த சூறா. இந்த சூறாவில் எல்லாம் அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் சத்தியம் செய்து சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூறாவில் முன்னால் வந்த சூறாக்கள் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹுடைய உலகத்தில் இருக்கின்ற அத்தாட்சிகள், சூரியன், சந்திரன், இரவு, பகல், இவைகளை அல்லாஹ் தாலா சத்தியம் செய்து கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூறாவை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். அல் பலத் என்று சொல்ற நேரத்துல அரபு மொழியில இந்த இங்கிலீஷ்ல நாங்க த என்று சொல்ற மாதிரி அரபுல அல் என்று அந்த சொல்ல போட்டேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்றதாக குறிக்கும். அப்ப இந்த ஊரின் மீது சத்தியமாக, பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்கின்றான். இந்த ஊரன் சொன்ன இந்த ஊர் மக்கா. மக்காவை தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து கூறுகின்றான். உலகத்திலே மிகவும் புனிதமான பூமி எது? மக்கா. மக்கா தான் மிகவும் புனிதமான பூமி. அதற்கு அடுத்தபடியாக மதீனா, அதுக்கு அடுத்தபடியாக பைத்துல் மக்திஸ் என்று நாங்கள் பார்க்கின்றோம். வஅன்த ஹில்லுன் பிஹாதல் பலத், நீங்கள் இந்த பூமியிலே தங்கியிருக்கும் காலமெல்லாம், நீங்கள் இந்த பூமியிலே தங்கியிருக்கின்ற நிலைமையிலே, இந்த ஊரிலே தங்கியிருக்கின்ற நிலைமையிலே இந்த ஊரின் மீது சத்தியமாக. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஊர் ஒரு புனிதமானது என்பதை இந்த சத்தியத்தின் மூலம் கூறுகின்றார். அந்த புனிதத்துவம் இன்னும் அதிகரிக்கிறதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பூமியில இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா இந்த பூமியில, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பூமியில இருக்கின்றது அந்த பூமிக்கு இன்னும் ஒரு சிறப்பு. இதை மக்கா காபிர்கள், மக்காவில் இறங்குகின்ற சூரா. எனவே மக்கா காபிர்கள் இந்த நபியுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர வேண்டும்.
அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற நபி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா நபி அவர்கள் இந்த பூமியிலே இருக்கின்ற நிலையிலே இந்த பூமியின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தாலா சத்தியம் செய்து குறிப்பிடுகின்றார். எனவே அந்த அப்படி சத்தியம் பண்ணி கூறியும் அவர்களுக்கு நபியுடைய பொறுமதி விளங்கவில்லை. அவருடைய பொறுமதியை விளங்கியவர்கள் யார்? மதீனாவாசிகள். மதீனாவாசிகள் அந்த பொறுமதியை விளங்கி அவர்களுக்கு மதீனாவிலே அடக்கலம் கொடுத்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். வவாலிதின் வமாவலத், இன்னும் வாலிதின் பெற்றெடுத்தவர் மீதும், வமாவலத் அவர் பெற்றெடுத்தவைகள் மீதும் சத்தியமாக. இதுல ரெண்டு விதமான விளக்கம் சொல்லப்படுகின்றது. ஒன்று பெற்றெடுத்தவர் யாரு? முதல் பிதா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்கள்ல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாருடைய தந்தையாக வைத்திருக்கின்றார். எனவே பெற்றெடுத்தவர் மீதும் பெற்றெடுக்கப்பட்டவை மீதும் சத்தியமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே மனிதர்களை பொறுத்தவரையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினர். அதே போன்று பொதுவாக எல்லா படைப்பினங்களையும் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பையும் எங்களுக்கு குறிப்பா எடுக்கலாம். எல்லாமே பெற்றெடுக்கப்படுகின்றவைகள். அப்படித்தானே? சிலது வயிற்றால பிறந்து வருகின்றன, இன்னும் சிலது முட்டையில இருந்து வருகின்றன. எனவே எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அதன் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நாங்கள் நிச்சயமாக மனிதனை கஷ்டத்திலே படைத்திருக்கின்றோம். கபத் என்று சொன்னால் ஒரு மனுஷன் எப்பயுமே ஒன்றை எதிர்நோக்கி ஒன்றை அடைவதற்காக கஷ்டப்பட்டது, ஒன்றை பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் சாதிப்பது, கஷ்டப்படுவது எல்லாம் கபத் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நாங்கள் மனிதரை கஷ்டத்திலே படைத்திருக்கின்றோம். இதுக்கு முன்னால சூறாக்கள் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் மனிதனை அழகான தோற்றத்திலே படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்ற அல்லாஹ் இங்க ஒரு மனிதனை நாங்கள் கஷ்டத்திலே படைத்திருக்கின்றோம். அப்ப மனுஷன் தாண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டப்பட்டோம். அப்படித்தானே? ஒவ்வொரு நாளும் தான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை பெறுவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். ஒரு மனிதன் அவரோட பொறுப்புல இருக்கின்றவர்கள் எல்லாம் வாழ்வதற்கு அந்த மனிதன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சொர்க்கத்தை அடைவதற்கும் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக நன்மைகளை செய்து அதே போன்று தீமைகளை தவிர்த்து ஒரு மனிதன் வாழ்வதும் அதுவும் ஒரு கஷ்டமா இருக்குது. அப்ப மனுஷன் வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை கிடையாது. ஒரு மனிதன் கஷ்டத்தோடு அந்த முகம் கொடுக்கின்ற ஒரு நிலைதான் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா மக்காவின் மீது, அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர் மீது எல்லாம் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாங்கள் மனிதரை கஷ்டத்திலே படைத்திருக்கின்றோம். அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத், ஒரு மனிதன் இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்தவனை வாழ வைத்திருக்கின்றான். அவன் அநியாயம் செய்கின்ற நேரத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்ற நேரத்திலே அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டான் என்று அவன் எண்ணுகின்றானா? அயஹ்சபு, அவன் எண்ணுகின்றானா அல்ல யக்திர அலைஹி அஹத், அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று அவன் நினைக்கின்றானா? ஒரு மனுஷனுக்கு பலம் இருக்கின்ற நேரத்தில், ஒரு மனிதன் இளமையில இருக்கின்ற நேரத்துல, அதே போன்று அவனுக்கு பணம் செல்வம் உடம்புல சக்தி இருக்கின்ற நேரத்துல தன்னை யாரும் மிகைக்க முடியாது, தன்னை யாரையும் மிகைக்க முடியாத ஒரு மனிதன் அவன் கர்வம் கொள்வானாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்ப மக்கா காபிர்கள், இது ஒரு மக்கா காபிர்களுடைய விடயத்துல இறங்கியதாக சபப்னு சொல்லப்படுகின்றது. அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? அவன் மிகவும் பலசாலி. அவன் எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கீழே ஒரு தோலை போட்டு, ஒட்டகத்துல தோலோ அல்லது ஆட்டுல தோலோ அதை போட்டு அதில் அவன் நின்று கொள்வான். 10 பேருக்கு அவன் செய்வான், 10 பேரோடு அவன் ஒட்டு பிடிப்பான். என்ன யாராலும் இழுத்து என்னை சாத்த முடியுமா என்று அவன் ஒட்டு பிடித்தால் யாருக்கும் அவனை இழுக்க முடியாது. அந்த தோல் பிஞ்சு வரும், ஆனா அவன் அந்த இடத்திலிருந்து அசைய மாட்டான். அப்படியான ஒரு பலம் கொண்டவன் நபி அவர்கள் அவருடைய மலக்குமார்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் நான் அவர்களோடு நான் சண்டை பிடிப்பேன் என்று அவன் சபதம் எடுக்கின்றான். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாக சபப் நுஸூல் சொல்லப்படுகின்றது. அயஹ்சபு அல்ல யக்திர அலைஹி அஹத், அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்களா என்று அவன் எண்ணுகின்றானா? யகூல் அஹ்லக்து மாலல் லுபதா, நான் அதிகமான பணங்களை நான் செலவிட்டேன் என்பதாக அவன் கூறுகின்றான். நபி அவர்களுடைய எதிர்ப்புக்காக வேண்டி, அவருடைய தஅவாவை தடுப்பதற்காக வேண்டி நான் பல
செல்வங்களை நான் செலவழித்திருக்கின்றேன் என்று அவன் கூறுகின்றான். அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், அவன் எண்ணுகின்றானா அவனை யாரும் பார்த்து கொண்டில்லை, அவனை யாரும் பார்க்க மாட்டார்கள், அவனை அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவன் அறிய மாட்டானா என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பொதுவாக இது ஒரு மனிதனை குறிப்பிட்டு இறங்கினாலும் இது எல்லாருக்கும் பொதுவானது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு குர்ஆன் வசனம் ஒரு மனிதனுடைய விடயத்தில் இறங்கினாலும் அது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா? வலிசானம் வஷபத்தைன், அவனுக்கு நாங்கள் ஒரு நாவையும் 2 உதடுகளையும் நாங்கள் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே ஒரு மனுஷனுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமான உறுப்பு 2 கண், அதே போன்று நாவு, உதடு. அவனுக்கு பார்க்க வேண்டும். அதே போன்று தாண்ட விடயங்களை ஒரு மனிதனுக்கு சொல்வதற்கு ஒரு விடயத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு முக்கியமா ஒன்று தேவை என்ன? 2 கண். 2 கண் இல்லாட்டி எங்களுக்கு யாராவது உதவி தேவை. அதே மாதிரி பேச முடியலன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு விடயத்தை அடைந்து கொள்வது மிகவும் கஷ்டமானது. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மிகவும் முக்கியமான அருட்கொடைகள், மிகவும் முக்கியமான 2 விடயங்களை அல்லாஹ் தஆலா இங்கு மனுஷனுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா? வலிசானன் வஷஃபத்தைன், அதே போன்ற நாவையும் 2 உதடுகளையும். நாவு மட்டும் இருந்தா போதுமா ஒரு மனுஷனுக்கு பேசுறதுக்கு? என்ன தேவை? உதடு தேவை. உதடு இல்லாம பேச முடியாது. அதே போன்று நாவுல ஒரு கோளாறு இருந்தாலும் உதடால பேச முடியுமா? பேச முடியாது. எனவே ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு நாவும் தேவை, அதே மாதிரி உதடும் தேவை. எனவே அல்லாஹ் தஆலா இங்கு இந்த 3ஐயும் குறிப்பிடுகின்றான். வஹதைனாஹு நஜ்தைன், அதே போன்று நாங்கள் அவனுக்கு 2 பாதைகளை நாங்கள் அவனுக்கு காட்டி கொடுத்தோம். அப்ப ஒரு மனுஷனுக்கு 2 பாதை இருக்குது. அல்லாஹ் தஆலா 2 பாதைகளை காட்டி தந்திருக்கிறான். அங்கு சரியான பாதை, அடுத்தவன் தவறான பாதை. எல்லாருக்கும் தெரியும் எது சரி எது பிழை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் பிழை என்று தெரிந்து கொண்டும் அந்த பிழையான பாதையிலே மனிதர்கள் செல்கின்றார்கள். தன்னுடைய சொந்த லாபத்திற்காக வேண்டி, தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டதன் காரணமாக ஒரு மனிதன் தவறான வழியிலே செல்கின்றான். ஆனால் அவனுக்கு தவறு என்றது தெரியும். அதே மாதிரி எது சரி என்பதும் ஒரு மனிதனுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு 2 பாதைகளையும் தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே அவன் நரகத்துக்கு அவன் சென்றால் அவன் அல்லாஹ்வுக்கு குற்றம் சொல்ல முடியாது. யா அல்லாஹ் நீ என்னை நரகத்தில் போட்டு விட்டாய் என்று குற்றம் சொல்ல முடியாது. ஏன்? அவன் செய்கின்றது தவறு என்று உணர்ந்துதான் ஒரு மனிதன் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே தெளிவுபடுத்துகின்றான். வஹதைனாஹு நஜ்தைன் ஃபலக்தஹமல் அகபா, அவன் அகபாவை கடக்கவில்லை. ஃபலக்தஹமல் அகபா, அவன் அகபாவை கடக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அகபா என்று சொன்னா என்ன? ஒரு தடை, பெரியல் என்று சொல்லுவோம். நாங்க போற நேரத்தில் எங்களுக்கு ஒரு என்ன வரும்? போற பாதையில் ஒரு தடயம் வரும். அதை நாங்க என்ன செய்யணும்? தாண்டி போகணும். அப்ப ஒரு மனுஷன வாழ்க்கையில அது மாதிரி நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளை வாழ்க்கையில் ஒரு மனிதன் தாண்டி செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இங்க கூறுகின்றான், அவன் தடைகளை அவன் தாண்டவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வமா அத்ராக மல் அகபா, அந்த தடை என்ன என்று உமக்கு அறிவித்தது என்ன என்று அல்லாஹ் தஆலா நபியவரிடத்திலே கேட்கின்றான். ஃபக்வர கபா, அந்த தடைகள் ஒன்று என்ன? ஃபக்வர கபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வது. அடிமையை விடுதலை செய்வது. இந்த காலத்தில் அடிமைகள் இருக்கின்றார்களா? இல்ல. நபி அவர்களுடைய காலத்திலே, அதுக்கு முன்னாள் காலங்கள்ல, மிகவும் சமீப காலம் வரைக்கும் இந்த அடிமைத்துவம் இருந்து வந்திருக்கின்றது. இஸ்லாமும் அந்த அடிமைத்துவத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு நிறைய வழிகளை சொல்லி தந்திருக்கின்றது. அதை வரவேற்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்திருக்கின்றது. இஸ்லாம் ஒரேடியாக என்ன செய்யல? அடிமைத்துவத்தை ஒழிக்கவில்லை. அது மனிதரிடத்திலே காணப்பட்ட ஒன்று அடிமைத்துவம் என்பது. இஸ்லாம் ஒரேடியாக அந்த அடிமைத்துவத்தை ஒழிக்கல்ல. ஆனாலும் அந்த அடிமைகளை விடுதலை செய்வதை ஒரு சிறந்த ஒரு அமலாக, ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்குரிய முக்கியமான ஒரு அமலாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு அவன் தாண்டுகின்ற தடைகளிலே முக்கியமான ஒரு தடையாக அதை கூறுகின்றான். முதலாவதாக ஃபக்குர் அகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வது. ஃபக்குர் அகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அல்லது ஒரு உணவளிப்பது ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, பசி பட்டினி இருக்கின்ற ஒரு நாளிலே உணவளிப்பது. அப்ப ஒரு மனிதனுக்கு உணவளிப்பதுல மிகவும் சிறந்த உணவு என்ன? ஒரு மனிதன் பசியா இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கின்ற நேரத்திலே உணவளிப்பது ஒன்று என்ன? ஃபக்குர் அகபா, ஒன்று
இந்த அடிமையை விடுதலை செய்வது, அல்லது பசி பட்டினி இருக்கின்ற ஒரு நாளிலே உணவளிப்பது. யதீமன் தா மக்ரபா, அது யாருக்கு உணவளிக்க வேண்டும்? யதீமன் தா மக்ரபா, நெருங்கிய உறவையுடைய ஒரு அனாதைக்கு, நெருங்கிய உறவையுடைய ஒரு அனாதைக்கு. ஓ மிஸ்கீனன் தா மத்ரபா, அல்லது மிகவும் வறுமையில இருக்கின்ற ஒரு ஏழைக்கு. இப்படியான இந்த அமல்களை செய்வதுதான் அக்கபா என்று சொல்லப்படுகின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய தடைகள், ஒரு மனிதன் தாண்ட வேண்டிய தடைகள் என்ன? அனாதை அடிமைகளை விடுதலையிடுவது, அதே போன்று உணவளிப்பது, கஷ்டத்துல மிகவும் பட்டினியில் இருக்கிற நிலைமையிலே உணவளிப்பது, இவையெல்லாம் சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சும்மகான மினல்லதீன ஆமனு வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா. அதற்கு பின்னால் இப்படியான அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ் அந்த மனிதன் எப்படியா இருக்க வேண்டும்? ஈமான் கொண்டவர்களும், அதே போன்று ஒருவருக்கொருவர் பொறுமையையும், அதே போன்று இரக்கத்தை, மர்ஹமா, ஒருவரோடு இரக்கமாக நடந்து கொள்வதையும் ஒருவருக்கொருவர் அந்த மனிதன் உபதேசம் செய்து கொண்டவராக அவர் இருக்க வேண்டும். அப்ப இப்படியான நன்மைகளை செய்யணும். உணவளித்தல், அதே போன்று விடுதல், அந்த அடிமைகளை விடுதலையிடுதல், இப்படியான அமல்களை செய்ய வேண்டும். அப்ப உணவளித்தல் என்பது இஸ்லாம் மிகவும் வரவேற்கின்ற ஒரு விஷயமா இருக்கின்றது. நபி அவர்கள் மதீனாவுக்கு வர நேரத்துல அப்ஷு ஸலாம வ அத்இமுத் தஆம், நீங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், நீங்கள் உணவளியுங்கள். அப்ப உணவளிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. அதே போன்று வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், காபிர்களுடைய, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத மனிதர்களுடைய மிகவும் மோசமான ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மீது அவன் தூண்ட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே உணவளிப்பது என்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. நாங்கள் அதை இயன்ற அளவுக்கு நாங்கள் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுப்பது, அல்லது ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை பொறுப்பெடுப்பது, இப்படியான அமல்களை நாங்கள் செய்வது எங்களுடைய சொர்க்கத்தை எங்களுக்கு ஈட்டு தருகின்ற ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. சும்மகான மினல்லதீன ஆமனு வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா, அதே போன்று ஈமான் கொண்டவர்கள் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அதே போன்று ஒருவருக்கொருவர் பொறுமையை ஒருத்தருக்கொத்தர் உபதேசம் செய்து கொள்வது. நாங்கள் சூரத்துல் அஸ்ர்ல பார்த்தோம். அதே மாதிரி இந்த சூறாவுல என்ன? ஒருவருக்கொருவர் பொறுமையை உபதேசம் செய்து கொள்வது. அப்ப பொறுமைன்றது வாழ்க்கையில எங்களுக்கு மிகவும் முக்கியம். அப்படிதானே? பொறுமை எல்லாத்துக்கும் தேவை. ஒரு மனுஷன் இபாதத்திலையும் பொறுமை தேவை, ஒரு நல்ல அமலை செய்கின்ற நேரத்திலையும் பொறுமை தேவை, அதே போன்று ஒரு பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்கின்ற நேரத்திலையும் பொறுமை தேவை. அதே போன்று எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், இவைகளில் எங்களுக்கு பொறுமை முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுமையை கடைபிடிப்பதை போன்றே நாங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை நாங்கள் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே? எங்களோடு இருக்கின்ற நண்பர்கள், எங்களோட குடும்பத்தினர்கள் எல்லோருக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? பொறுமையை ஒரு பாடமாக நாங்கள் கற்பிக்க வேண்டும். பொறுமையை நாங்கள் ஒரு பாடமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். வதவாஸௌ பில் மர்ஹமா, அதே போன்று பரஸ்பரமாக ஒருத்தரோடு அன்பாக நடந்து கொள்வது, ஒவ்வொருவரோடு அன்பாக நடந்து கொள்வதும் சொர்க்கத்தை செல்கின்ற ஒரு முக்கியமான அமல். சும்மகான மினல்லதீன ஆமனு வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா. அப்ப ஒரு மனுஷனோட அன்பாக நடந்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயம். அப்படித்தானே? அன்பாக நடந்து கொள்வது சொன்னால் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து நடந்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் இருப்பது, அல்லது அடுத்தவர்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்தாமல் இருப்பது, இவையெல்லாம் ஒரு சமூகத்துல முக்கியமா தேவை. அப்படித்தானே? ஒரு சமூகம் ஒரு சிறந்த சமூகம், ஒரு சிறந்த ஊரு, ஒரு சிறந்த நாடு என்று ஒரு நாடு சொல்லப்படுமா இருந்தால் அந்த நாட்டு மக்கள் என்ன இருக்கணும்? அங்க போனா நல்ல பண்பானவர்கள், நல்ல குணமானவர்கள், ஒருத்தரோடு இரக்கமாக நடந்து கொள்கின்றார்கள், எல்லா மனிதரோடும் சமத்துவமாக நடக்கின்றார்கள். இவையெல்லாம் ஒரு சிறந்த பண்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் என்ன? இந்த பரஸ்பரமாக நடந்து கொள்வது, இரக்கமாக அன்பாக நடந்து கொள்கின்ற இந்த முக்கியமான பண்பு எவர்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் சிறந்த மனிதர்களாக காணப்படுகின்றார்கள், விளங்குகின்றார்கள். எனவே இஸ்லாம் குறிப்பிடுகின்ற ஒரு மனுஷன் சொர்க்கத்தை செல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அமலாக இரக்க குணத்தோடு நடந்து கொள்வதை இந்த சூரா குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, அவர்கள் தான் என்ன? வலது புறத்தை உடையவர்கள். அப்ப மறுமை நாள்ல ரெண்டு புறம் இருக்குது, ரெண்டு
பகுதி இருக்குது. ஒன்று வந்து வலப்புறம், அடுத்தது இடப்புறம். வலப்புறத்துல செல்கின்றவர்கள் சொர்க்கம் செல்கின்றவர்கள், இடப்புறத்திலே செல்கின்றவர்கள் நரகம் செல்கின்றவர்கள். அப்ப வலப்புறத்தை உடையவர்கள் தான் என்ன பாக்கியசாலிகள். உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, அவர்கள் தான் வலப்புறத்தை உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினாமும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, இவர்கள் எல்லாம் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் வந்து இடப்புறத்தை உடையவர்கள். அலைஹிம் நாருன் முஸதா, அவர்கள் மீது மூடப்பட்ட நரகம் இருக்கின்றது. அப்ப அவர்களுக்கு என்ன செய்யும்? யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை அப்படியே நரகம் வந்து என்ன செய்யும்? நரகத்துல போட்டு நரகம் மூடப்படும். நரகம் எப்ப மூடப்படும் என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ் கடைசியில அல்லாஹ் என்று சொல்லி ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதன் அந்த நரகத்திலிருந்து வெளியாகி வருவார். அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களும் பாவிகள் என்ன செய்வார்கள்? அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அதுக்கு பின்னால யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இஹ்லாஸோடு ஷிர்க் வைக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தண்டனை முடிந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அதற்கு பின்னால் என்ன செய்யப்படும்? நரகம் அப்படியே மூடப்படும். அதற்கு பின்னால் நரகத்திலிருந்து யாருக்கும் வெளியே வர முடியாது. அப்ப இந்த சூரா வந்து அலைஹிம் நாருன் முஸதா, அவர்கள் மீது மூடப்பட்ட நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றது. வந்து அந்த யாரெல்லாம் நரகத்துக்கு பெய்து நிரந்தரமாக நரகத்திலிருந்து திரும்பி வரையில்லாத நிலைமை இருக்கின்றதோ அப்படியானவர்களை தான் இங்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த சூறாவுல வந்து நாம் முக்கியமா பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா மக்காவை சத்தியம் செய்துவிட்டு, அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் இவர்களை அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்துவிட்டு, ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழக்கூடாது. அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகள், கண் பார்வை, அதே போன்று இந்த நாவு உதடு, இவையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்ற முக்கியமான அருட்கொடைகள். இவைகளை ஒரு மனிதன் உணர்ந்து வாழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா தனக்கு தெளிவான பாதையை காட்டி தந்திருக்கின்றான். எது தவறு எது பிழை என்பதை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்திருக்கின்றான். எனவே அதன் பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதே போன்று அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய முக்கியமான அமல்கள் ஆக இருக்கின்ற அந்த முக்கியமான அமல்களை செய்து அவன் சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதை இந்த சூரா குறிப்பிடுகின்றது. எனவே இந்த சூரா கூறுகின்ற படிப்பினைகளை நாங்கள் படித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.